ஹலோ மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு சண்டே மட்டன் குழம்பு செய்ய போறோம். என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த ரெசிபி அது. எப்பவுமே செஞ்சேன்னா அவளுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் அனுப்புவேன். இன்னைக்கும் செஞ்சு என் ஃப்ரெண்டுக்கு போட்டோ எடுத்து அனுப்பலாம். அவ எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். இன்னைக்கு வேற விதமா ட்ரை பண்ண போறேன். அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மட்டன் வந்து காலையிலேயே வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. நான் இன்னைக்கு லேட்டா தான் எந்திரிச்சேன். ஸ்ரீனி வந்து 6 o'clock எல்லாம் எந்திரிச்சு வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. மட்டனை வாஷ் ஆனா அவர்கிட்ட நான் வந்துட்டு மட்டனு, சின்ன வெங்காயம், அப்புறம் சமைக்க தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன். அதெல்லாம் வாங்கிட்டு வரல, வெறும் மட்டன் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு வச்சுட்டு நீ கடைக்கு போயிட்டு வாங்கிக்கோ, நான் வேலையை விட்டு வரக்குள்ள சமைச்சு வை அப்படின்ட்டாங்க. சரி, இப்ப நம்ம மட்டனை வந்துட்டு மேரினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு போய் வாங்கிட்டு வரலாம். யூஸ்வலா எங்க வீட்டுல எப்படி இருக்கும்னா, ஆக்சுவலி வந்து நிறைய எல்லாம் எடுக்க மாட்டோம். மட்டன்னா ஒரு 1/4 கிலோ, சிக்கன்னா ஒரு 1/2 kg. சிக்கன்னா 1/2 kg எடுப்பேன். நான் சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன்னா 1/2 kg, அந்த மாதிரி எல்லாமே கம்மியா தான் எடுப்போம். பட் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். இப்ப 2 பேர் தான் இருந்தாலுமே வந்துட்டு மட்டன் கிரேவி இல்லாட்டி சிக்கன் சைட் டிஷ், அதாவது சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் சில்லி சிக்கன், அதுக்கப்புறம் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எங்க வீட்டுல இருக்கும். இன்னைக்கு வந்துட்டு நான் தூங்கிட்டு இருந்தேன். அதனால அவருக்கு பிளான் பண்றதுக்கு இல்லை இது வாங்கிட்டு வாங்க அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு என்னால முடியல. அதனால அவரே வந்து சரி என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 1/2 kg மட்டன் எடுத்து வச்சுட்டு போயிட்டாரு. மட்டன்ல என்ன மேரினேட் பண்ண போறோம்னா, சிக்கனுக்கு எப்படி நம்ம கர்ட் போட்டு மேரினேட் பண்றோமோ அதே மாதிரி மட்டன்லயும் கர்ட் போட்டு டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் சில்லி பவுடர்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வேக வைக்கும் போது மட்டன் நல்லா செம்ம சாஃப்டா வரும். ஸோ மட்டன் மேரினேட் பண்ணி வச்சாச்சு, அது நல்லா ஊறிட்டு இருக்கும். இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கலாம். கடைக்கு போய்விட்டு வந்தாச்சு, தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி ஸ்ரீனி என்ன சொல்லிட்டாருன்னா, வாங்கினதே 1/2 கிலோ மட்டன், அதில் வந்துட்டு 1/4 கிலோ மட்டன் கிரேவி, 1/4 கிலோ மட்டன் சுக்கா, ப்ளஸ் வந்து எக் பாயில் பண்ணி வச்சுட்டு அப்படி சொல்லியிருக்காரு. அதனால வந்துட்டு நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் கடகடன்னு சமைக்க போகிறேன். சமைச்சு முடிச்சுட்டு என்ன சமைச்சிருக்கேன்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன். போய் சமைச்சு ஃபுல்லாக முடிச்சுட்டு வரேன். இங்கே ஒருத்தவங்க வந்து இன்னும் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாரு? ஃபோனு 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 ஃபோனு, எப்போவுமே ஃபோன். வா, ஐயோ சீக்கிரம் ஃபோன் பார்த்து பார்த்து ஏதோ 40. ஏங்க உங்க மண்டை இப்படி இருக்குங்க? என்னாச்சுங்க? வாட் ஹேப்பன் டு யுவர் மண்டை? என்னாச்சு? நாளைக்கு 7 days பொங்கல் ஹாலிடேஸ் வந்துட்டு விட்டுருந்தாங்க இல்லையா. மண்டே இவளுக்கு ஸ்கூல் இருந்தது. பட் மேடம் வந்து மண்டே லீவ் போட்டாங்க. லீவ் போட்டனால கிட்டத்தட்ட 9 days பாப்பாவுக்கு ஹாலிடேஸ் ஆகிடுத்து. 9 நாட்கள் கழித்து நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறா பாப்பா. எனக்கு எப்படி ஒரு வருத்தம் தெரியுமா? வருத்தம் இல்லை, சந்தோஷம். ஸ்கூலுக்கு போயிட்டான்னா ஸ்கூலுக்கு போனேன். நாளைக்கு உனக்கு குரூப் ஃபோட்டோ ஸ்கூலில், அப்புறம் எப்படி எடுப்ப? நம்ம வந்து நாளைக்கு அவள் ஸ்கூலுக்கு போயிட்டானா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பேன். ஏன் ஒர்க்கு அப்படி இப்படி ரிலாக்ஸ்டாக இருப்பேன். ஈவினிங் வர வரைக்கும் கொஞ்சம் டைம் எனக்கு கிடைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது. வீட்டிலே இருந்தானா தான். ஆக்சுவலி ஒன்றும் தொந்தரவும் இல்லை, நல்ல பொண்ணு தான், தொந்தரவும் பண்ண மாட்டாதா. வெளியில் செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. நான் ஆக்சுவலி நிறைய வாட்டி சொல்கிறேன். கழுத்தில் என்னங்க ஏதோ பெருசாக தொங்குது? ஆமாம், அது அவளே செஞ்ச பிரேஸ்லெட். உங்களுக்கு யாராவது பிரேஸ்லெட் வேணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு பிரேஸ்லெட் செஞ்சு கொடுப்போம். ஃப்ரீயா, அவுட் ஆஃப் லவ்ல செஞ்சு கொடுப்போம். அப்படியே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு லைட்டாக ஒரு தூக்கம் போட்டுட்டு எங்கள் சண்டே இப்படி தான் போச்சு. காலையில் எழுந்திரிச்சிட்டு அவர் ஒர்க் கிளம்பிட்டாரு. அவர் கிளம்புனதுக்கப்புறம் நான் சமைச்சிட்டு என்னால் சமைச்சதெல்லாம் கவர் பண்ண முடியல. ஏன்னா அவர் டக்குன்னு கால் பண்ணி 1 o'clock ஒரு 1 o'clock வரேன்னு சொன்னனால, 1 hour வரேன்னு சொன்னனால நான் அவசரமாக சமைக்க வேண்டியதாக போச்சு பாப்பாவே வச்சுட்டு. அதனால கடன்னு சமைச்சு முடிச்சேன். அப்புறம் அவரும் வந்தார், சாப்பிட்டுட்டு தூங்கினோம். அப்புறம் இப்போ வந்து அவரோட சைட்டுக்கு கிளம்பிட்டோம். அவரோட சைட் இந்த சென்ஸ் அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அவரோட சைட்டுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அவர் போறாரு, கூட நாங்களும் ஜாயிண்ட் அடிச்சுட்டு அப்படியே போகிறோம். காரில் ஒரு ரவுண்டு போனோமா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே வந்து செம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு வீட்டில். எங்கள் வீடு
வீடு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு குட்டி ரெசார்ட் மாதிரி இருக்கும். எப்பவுமே சில்லுன்னு ஒரு மாதிரியாவே இருக்கும். ஆமா, எப்படா தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் எங்க வீட்டுல. அப்படியே இருந்துட்டு கிளம்பி எந்திரிச்சு நாங்க வெளியில வந்து கதவு திறக்கிறேன்னு பார்த்தா மழை ஃபாஸ்டா பெஞ்சிட்டு இருக்கு. சூப்பர் அப்படின்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் டக்குன்னு இவருக்கும் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு நாங்க இப்போ போயிட்டு இருக்கோம். ஆமா, மெதுவா. அம்மா தைரியமா இருங்க, எனக்கு பயமா இருக்கு. இப்போ இது வந்து சர்க்கஸ் மாதிரி நின்று அந்த மாதிரி. சரி, நீ கவனமா இறங்கு பாப்பு, பார்த்து இறங்கு. இதுதான் கட்டிட்டு இருக்கிற வீடு. இதெல்லாம் இப்படி தூண் இருக்கு. நான் வரேன்னு தான் அப்பா போட்டிருக்காரா? ஆக்சுவலி இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குவாய்ட்டான பிளேஸாக இருக்குது. இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இங்கே செகண்ட் டைம் தான் வரேன், பட் ஸ்டில் லவ்விங் திஸ் பிளேஸ். ரொம்ப காமன் குவாய்ட்டாக இருக்குது. செகண்ட் டைம் வரியா? ஆமாம். நீ எத்தனாவது வாட்டி வர இந்த சைட்டுக்கு? செகண்ட். ஸோ உங்களுக்கு ஏதாவது வீடு கட்டணுன்னா ஹெசிடேட் பண்ணாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.